ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, சகோதரிகளாக கூடி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடைய திரு ரத்தத்தினாலே கழுவி எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றுங்க. தேவனுடைய ஆலயங்களாகிய நாங்கள் கூடி ஆண்டவரை இந்த இடத்துல அமர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கிருபைகள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்து எழுந்து கத்தாவே பாவ பரிகாரி ஆன தேவாதி தேவன் தாமே உடைய திரு ரத்தத்தின் ஆலை கத்தாவே எங்களுடைய பாவங்களை கழுவியப்பா. எங்களுடைய முன்னோர்களின் பாவங்கள், எங்களுடைய குடும்பத்தாரின் பாவங்கள், எங்களுடைய அதிகாரிகளின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரை எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் ஒரு சேமத்தை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் படிந்திருக்கிற தூசிகள், சாம்பல்களை அகற்றி எரிந்து பிரகாசிக்க கிருபை தாரும். எந்த வஞ்சக வல்லமைகளோ, எந்த சாத்தானின் தீய சக்திகளோ எங்களை தொடாதபடிக்கு, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சமைக்கும் போதும் குடும்பத்தை நடத்தும் பொழுதும் தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும். உமக்கென்று நேரத்தை செலவழிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை பெண்களாகி எங்களுக்கு என் தேவனீர் கற்றுக் கொடுப்பீராக. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தின் மூலமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது,
வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். அவருடைய பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். நமது வேதம் சுவையிலும் தேனிலும் சுவையானது. தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஹல்லேலூயா.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். வறண்ட நிலத்தில் தவிப்பது போல நம்முடைய ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கணும். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது பாசமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது பாசமே. அவர் அன்பை அதிகாலையில் நாம் காண வேண்டும். அவர் தரும் பாதைகளை நாம் தினந்தேறும் பார்க்க வேண்டும். அதற்காக கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அப்பா எங்களுக்கு என்று கொடுங்க ராஜா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. அவருடைய பாதையில் உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, யெகோவா தேவனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய இன்று எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. உம்முடைய பாதையில் நடக்க எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. எங்களுடைய வீணான காரியங்களுக்குள்ள நாங்கள் கடந்து செல்லாதபடி எங்களை தடுத்து நிறுத்தும் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் 1 மணி நேரமாவது உமக்கென்று செலவிட, உம்மோடு கூட பேச எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க ராஜா. எங்களுடைய துக்கங்களோ, எங்களுடைய கஷ்டங்களோ, எங்களுடைய சொந்தங்களோ, எங்களுடைய பந்தங்களோ எங்களை அதை தடுத்து நிறுத்தாதபடி தேவரீர் எங்களோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்க ராஜா. எங்களை பார்ப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. மீதியான வேலையிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வாரத்துக்கான ஜெப குறிப்பாக முதல் ஜெப குறிப்பு சபைக்காக, நம்முடைய சபை போதகர்களுக்காகவும் சிஸ்டர் தாரதி அவர்கள் ப்ரே பண்ணுவாங்க.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்காக, சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்க தேவரீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபை மெம்பர்ஸை தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கைக்குள்ள ஆடுகளாக அவர்கள் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் வஞ்சக ஆவியில சிக்கி கொள்ளாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளுவீராக. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஜீவ புஸ்தகத்திலே ஒவ்வொருடைய பெயரும் எழுதப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கு தகுதிப்பட, எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் பிள்ளைகளுக்கு வெயிலோ மழையோ தாக்காத படிக்கு தேவனுடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் கொடுக்குகிற காணிக்கையை அங்கீகரித்தப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் அப்பா. தன்னுடைய போதகருக்காக, குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீர் அவர்களை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் எந்த விதத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாத படிக்கு எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உமக்காக உத்தமமா இருக்க என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்த ஜபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பாக நமது சாலை விபத்துகளுக்காக நாம் போகும்போதும் வரும்போதும் எந்த விபத்தும் ஆபத்தும் நம்ம இடத்துலையும் தேவ பிள்ளைகள் இடத்திலும் ஆகாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்கள் பண்ணுவாங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த ரோட்ல இருக்கிற ஆக்சிடென்ட்களுக்காக ஒரு விஷயமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண் மக்க, பெண் மக்க ஆண்டவரே உன் கரையங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. வாகனத்தை ஓட்டுறவங்க அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்க சுவாமி ஆண்டவரே. பைக்குக்காருக்கா ஜெபிக்கிறோம், ஆட்டோக்காருக்கா ஜெபிக்கிறோம், காருக்காருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பஸ்ஸுக்காருக்கா ஜெபிக்கிறோம், லாரிக்காக ஜெபிக்கிறோம், கண்டேசன் லாரிக்காக ஜெபிக்கிறோம், சைக்கிளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் எவ்வளவு வேகமா போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல தங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வாகனத்தை ஓட்ட அத்தனை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. யாருக்கு எந்த ஆக்சிடென்ட் ஆகாதபடிக்கு, வாகனத்துல எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவரே. எங்க இருந்து ஏறினாங்களோ அவங்க குறிப்பிட்ட இடத்துல இறங்குற வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மேல இறங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கத்த ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜப குறிப்பாக ஊழியர்களுக்காக, என்ன விதமான ஊழியமாக இருந்தாலும் சரி, வர்ஷிப் ஊழியமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை பகிர்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியமாக இருந்தாலும் சரி, இது எல்லா ஊழியக்காரங்களும் தேவனுக்கென்று சமமானவர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் விசுவாசிகள் மத்தியிலும் அடுத்த பிற ஜாதிகார மத்தியிலும் அது தேற்றுதலாகவும் ஆறுதலாகவும் எச்சரிக்கை கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதாவை அழைக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த வேலையிலேயே ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்காக செபிக்க ஆண்டவரே கொடுத்த இந்த நேரத்துக்காக கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா அப்பா மன்றாடி செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற ஊழியக்காரங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் எழுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே அப்பா இருதயத்தை ஆண்டவரே நீர் அறிந்த ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை எழும்பி நிற்கிற பிள்ளைகளா எடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீர் நடத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா மாறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆடம்பர ஆண்டவரே வாழ்க்கைக்காகவும் ஆண்டவரே அநேக தவறுகளுக்காகவும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அநேக அப்பா அப்பா ஊழியர்கள் எறும்பப்படாதபடிக்கு தேவன் ஆண்டவரே மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் என்ற பேர்ல ஆண்டவரே வியாபாரங்கள் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் எல்லாம் மாறப்படட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் அப்படியாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே வேதத்தில் ஆண்டவரே சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பேசுகிற ஊழியர்கள் மாறணும் ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவரே என்ன இருக்கிறதோ அதன்படி ஆண்டவரை பேசுகிற ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா இருக்க ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் உமக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்புகிற ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பணும் ராஜா. ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உண்மையாய் ஆண்டவரே உள்ளதை உள்ளபடியாய் பேச, வேதத்தில் இருக்கிறது ஆண்டவரை அப்படியாய் பேச எடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் ஆண்டவரே பணத்தின் அடிப்படையிலும் செல்வாக்கு ஆண்டவரே அப்பா முதல் நிலைமையாய் வைத்து ஆண்டவரே அப்பா இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் மாறும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா அப்பா சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உலக ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவரே உலக அநேக ரட்சிக்கப்படுவதற்காகவும் அநேக ஊழியர்களை நீர் எழுப்பும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மிஷினரிகள் எல்லாம் பெருக பண்ணுங்க. பேசியர்ல சொல்லப்பட்டிருக்கபடியாய் ஆண்டவரே மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் ஆண்டவரே பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று நீங்க கொடுத்த வார்த்தையின்படி அப்பா ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எழும்ப கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியா இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மனம் திரும்ப வைங்க ஆண்டவரே அப்பா. இன்னும் அநேக ஊழியர்கள் உமக்கு சித்தமான ஊழியர்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையில நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக கொடான கோடி நன்றி. தொடர்ந்து நாமும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக நமது கடன்களுக்காக, நிறைய பேர் கடன்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு ஜெபமாக தேவன் அந்த கடன்களை தீர்ப்பதற்காகவும் வழிவாசலை திறக்க வேண்டும் என்பதற்காகவும் சிஸ்டர் அபி அவர்களை ப்ரே பண்ணுவாரியா கூப்பிடுறேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே ஆண்டவரே கர்த்தாவே சுபா ராஜாவே, இந்த வேளையிலும் தகப்பனை ஆண்டவரே உமது பாதத்தில் ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடனில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தகப்பனே ஆண்டவரே உமது பாதத்தில் திறப்பில் வாசலில் நிற்கிறேன் தகப்பனே. நீர் உருவாக்கின ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக ஏசப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பீராக ஏசப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே கடன் என்ற நுகத்தை ஆண்டவரே நீர் முறிப்பீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் தகப்பனே ஆண்டவரே விரயமாகாமல் ஆண்டவரே அவர்கள் பணம் ஆண்டவரே தேவையில்லாத சுகவீனங்களுக்கு செல்லாமல் தேவையற்ற வீண் செலவுகள் ஆகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு காசும் ஆண்டவரே அவர்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் ஆண்டவரே நல்ல உபயோகமாக அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே கடன் என்பதை பிள்ளைகள் வாங்காமல் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற சம்பாதியத்தில் ஆண்டவரே சிக்கனமாய் அவர்கள் செலவு செய்து ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தை நடத்துவதற்கு என்று ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு இருக்கிற கடனை எல்லாம் ஆண்டவரே நீர் அடைப்பீராக ஆண்டவரே. அடைப்பதற்கான பலத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக இயேசப்பா. வழி வாசல்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. நீர் ஒன்றுமில்லாத இடத்தில் ஆண்டவரே பள்ளத்திலும் ஆண்டவரை தண்ணீரை காண செய்கிற தேவனாய் இருக்கிற இயேசப்பா. வறட்சியான அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நீர் செழிப்பாக மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாலைவனமாக கடனில் சிக்கிக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் சோலைவனமாக ஆண்டவரை துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. கடனை முழுவதுமாக அடைக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த வருடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தால் எங்கள் கடன்கள் எல்லாம் அடைப்பட்டது என்று ஆண்டவரே உமது நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக தகப்பனே. கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்துடனும் மனத்தாழ்மையுடனும் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் நாம் செய்த விண்ணப்பங்களுக்கும் தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இப்பொழுது வேத வார்த்தைகளை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது 1 மணி நேரம் ஜெபம். நாம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு மணி நேரமாவது தேவனுக்கு என்று கொடுக்கணும். அந்த 1 மணி நேரம் நம்முடைய தேவைகள் மற்றவர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம், என்ன மாதிரி பிரித்து நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வாரம் பார்ப்போம். 1 மணி நேரத்தில் முதல் 5 நிமிடங்கள் தேவனுடைய நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும். தேவனுடைய நாமங்கள், ஒவ்வொரு நாமங்களும் வேதாகமத்தை படிக்க படிக்க படிக்க
ஒவ்வொரு தேவ பக்தர்களும் தேவனுக்கு என்று ஒரு நாமங்களும் வைத்திருப்பார். தேவனும் சில இடங்களில் என்னுடைய நாமம் இது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்தந்த நாமங்களை வைத்து தேவனை புகழ்ந்து நாம ஸ்தோத்தரிக்கிறோம். 5 நிமிடங்கள். சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆமேன். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் நல்லவர் என்றும் அவர் மன்னிக்கிறவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வார்த்தைகளை நாம் எடுக்கும் பொழுது அவருடைய நாமங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு வசனங்கள் மூலமாகவும் நாம இந்த இடத்துல தேவனுடைய நாமங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல யாத்ராகமம் 34 அதிகாரம் 6 வசனமும் 7 வசனமும் படிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீட்டிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா 10 நாமங்களுக்கு மேலாக தேவனுடைய நாமங்களை இந்த வசனம் அழகா ஒப்பு கொடுக்குது. கர்த்தரே சொல்கிறார், நான் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ளவன், சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு மட்டும் உங்களுடைய தப்பிதங்களை உங்களுடைய 1000 தலைமுறை 10 தலைமுறை 3 தலைமுறை 4 நாம செய்யற தப்பிதங்களை அடுத்த தலைமுறைக்கும் கேட்கக்கூடியவரா நம் தேவன் இருக்கிறார். தேவனுடைய நாமங்கள் ஒவ்வொன்றும் அறிஞ்சிருக்க வேண்டும். அதை தெரிந்திருந்தா மட்டுமே இந்த 5 நிமிடங்கள் நாம் தேவனை புகழும் போது, நாம் தேவனை துதிக்கும் போது ஒவ்வொரு நாமங்களை சொல்லி சொல்லி நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ போதுமானவர், நீர் அழகில் சிறந்தவர் என்று சொல்லி சொல்லி நாம் துதிப்போமாக. நாம் துதிக்கும் போது தேவன் நம்மூலமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்த 5 நிமிடங்கள் ஒரு புதிய பாடல், நமக்கு தெரிந்த ஒரு புதிய பாடல்கள். எவ்வளவோ தாசர்கள் நமக்கு என்று புதிய பாடல்களை பாடிக்கொண்டிருக்காங்க. அந்த பாடல்களை நாம் நன்றாக கற்றுக்கொண்டு அவர்கள் கூடவே சேர்ந்து ஒரு 5 நிமிடம் அந்த பாடல்களை நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பாடலின் வார்த்தைகள் இருக்க வேண்டும். சங்கீதம் 96:1-2. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென். தேவனுக்கு என்ன பாடணுமா? புது பாட்டை பாடுங்கள். அவரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் நமக்குள்ள இறங்க 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 ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ள போகும்போது மற்றவர்களிடத்தை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் தன்னையே மீறி வெளிவரும். ஸோ அந்த பாடல்களை தொடர்ந்து நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். புது புது பாடல்கள் வர 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 தேவனுடைய வார்த்தைகள் நிமித்தமாக தான் அந்த பாடல்கள் வருகிறது. தேவன் கொடுக்காவிட்டால் இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. அதனால அந்த பாடல்களை நாம் தொடர்ந்து பாட வேண்டும், தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மூலமா நமக்கு ரட்சிப்பையும் அடுத்தவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அந்த 5 நிமிடம் முழுவதுமாய் ஒரு பாடலோ 2 பாடலோ தேவனுக்கென்று நல்ல மகிமையோடு உற்சாகமாய் அந்த பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். அடுத்த 5 நிமிடங்கள் பாவ அறிக்கைக்கான நிமிடமாய் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் என்னென்ன நமக்கு தெரியும். நாம் என்ன மறைவான பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை யாருக்கும் நீங்க சொல்ல வேணாம். பிதாவாகிய தேவனிடத்துல மட்டும் நீங்க சொன்னா போதும். மற்றவர்களுக்கு என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பாவங்களை நான் விட்டு விடணும்னு நினைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றையிலிருந்து இந்த பாவங்களை நான் விட்டு அகல விரும்புகிறேன். ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என் பாவங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய வார்த்தைகளையும் நீங்கள் சுத்தப்படுத்துங்க என்று நாம அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மை சுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவையும் சம்பூரணமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:16. ஒருவருக்கொருவர் அறிக்கை. பாவ அறிக்கையில இன்னொரு வகை ஒருவருக்கொருவருக்கான அறிக்கை.
நாம் ஒரு சில தவறுகள் செய்தாலும் அந்த தவறுலேருந்து திருந்தி வருவோம். இப்போ இன்னொருத்தவங்க அதை செய்யும்போது நாம் அவங்களுக்கு என்று ஒரு அறிக்கை சொல்லுவோம். நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன்ப்பா, நான் இதை சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ திருந்திருக்கேன், தேவன் என்னை மன்னித்திருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி அறிக்கைகள் பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு தேவன் கொடுக்குறார். ஸோ நாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் மட்டுமே அடுத்தவர்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்மளோட அறிக்கைகளை ஏன் பண்ணணும், நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அவருடைய கிருபாசன தண்டையில சேர கடவோம் என்று சொல்லியிருக்கு. நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அவருடைய கிருபாசன தண்டை அது எங்க இருக்கு? பரலோகத்துல. நாம அறிக்கை செய்ய செய்ய அந்த பாவங்கள் நம்ம விட்டு அகலும் போது நம்மை பரிசுத்தப்படுத்தி அது நம்ம தேவனிடத்தில் அவருடைய வலது பரிசுத்தில் கிருபாசன தண்டையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சொல்லியிருக்கு, நாம் சகாயம் பெறவும் இருதயத்தில் சுத்தம் அடையவும் இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய அற்புதமான வார்த்தைகள். அதனால அடுத்த 5 நிமிடங்கள் நம்மளுடைய பாவ அறிக்கையா இருக்க வேண்டும். பாவ அறிக்கை என்பது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 1 hour ப்ரே பண்ண போறோம்னா, ஒரு நாள் இன்று நாம் 1 hour ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த 3வது 5 நிமிடம் உட்காந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்தோம். இதையே அடுத்த நாள் 1 hour ஸ்டார்ட் பண்ணும்போது 3வது இடத்துல திரும்பவும் பாவ அறிக்கை செய்யக்கூடாது. அந்த பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணிட்டோம், அதை விட்டுட்டோம், அதை விட்டு நம்ம மீண்டு வந்துட்டோம், அதை திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா, நாம நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமாய் நடத்த தேவனிடத்தில் கேட்க போகிறோம். இன்னிலிருந்து இந்த இடத்துல நாம் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டோம்னா அடுத்த ஜபத்திலிருந்து, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, நான் நடக்கிற நடைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் செயல்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று நாம் பரிசுத்தத்திற்காக வேண்ட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஜபத்திலிருந்து நாம் மாற்றும்போது 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார். அப்போ நம்ம கேட்கணும். நாம என்ன கேட்கணும்? ஏசப்பா என்னை சுத்திகரிங்க, என் பாவங்கள்லேருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க, நான் உண்மையுமாய் நீதியுமாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம கேட்க 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 தேவன் நமக்கு அதற்கான அனுகிரகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த 5 நிமிடமாக நமக்காக தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கணும். அடுத்த 5 நிமிடங்கள் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கணும். நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கென்று நிவர்த்தி செய்து வைத்திருக்கிறார் இல்லையா? அது எல்லாவற்றுக்கும் நாம் சின்னதாக ஒரு மனிதன் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆனால் தேவன் நமக்கென்று பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு ஒரு நாள் நன்றி சொல்வதனால நாம் குறைந்து போவதில்லை. அதனால் தேவன் என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அது எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன்னாலும் ஒரு விஷயம் நடக்கும்போது எழுதி வைங்க, ஒரு நோட்டில் எழுதி வைங்க. தேவன் எனக்கென்று செய்த அற்புதங்கள், எனக்கென்று செய்த நன்மைகள் என்று சொல்லி அதை எழுதி வைத்து நாம் ஜெபம் செய்யும்போது தேவனுக்கென்று அந்த நன்றிகளை ஒப்படைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 103:1-2 அதை மறவாதே என்று சொல்லியிருக்கிறது. எல்லா ஜபங்களோட முடிவிலும் நாம் இந்த வசனத்தை சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்னா, இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட வார்த்தைகளும் இவ்வளோ நேரம் நம்ம ஜெபித்த ஜபங்களையும் என் இருதயமே, என் ஆத்துமாவே மறவாத, மறந்தே போயிடாத அப்படின்ற மாதிரி நம்ம இந்த 103 சங்கீதம் 1-2 நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. அந்த மறக்க கூடாது என்பதற்காக தான் நாம் ஒரு ஜபங்களை முடிக்கும் பொழுதும் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு எச்சரிக்கையாய் நாம் சொல்லிவிட்டு தான் கடந்து செல்கிறோம். ஸோ அந்த ஆத்துமா அந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்து அடுத்த ஜபத்தில் வரும்போது என்னென்னலாம் நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஆத்துமாவே நமக்கு போதிக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் தேவன் அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாராம். எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்தவங்க எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து எவ்வளவோ அதிசயங்களை பார்த்தும் அந்த எகிப்திலிருந்து வந்ததை அவங்க மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது? அப்போ தான் தேவன் செய்த நன்மைகளை நம் கண் காணும். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு நடந்த உபத்திரவமோ துக்கங்களோ பொச்சரிப்போ பொறாமையோ இல்லை அடுத்த மனிதர்கள் மூலமா நடந்த காரியங்களோ அதை நாம் மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாதுன்னா தேவன் அதிலிருந்து எப்படி நம்மை வெளியே கொண்டு வந்தார், எப்படி நம்மை ஆசீர்வதித்தார், எப்படி நம்மை கீழ்ப்படிய செய்தார் என்பது அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும்போது மட்டும்தான் தேவன் செய்ததும் ஞாபகம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய நன்றிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்திருந்தீங்கன்னா அந்த விஷயம் நிறைவடையும் பொழுதே அந்த அடுத்த நொடியே நீங்கள் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 10 நிமிடங்கள் வேத வாசிப்புக்கான நேரம். நாம் எதுக்கோ நேரம் ஒதுக்குறோம். டிவி பார்க்க நேரம் ஒதுக்குறோம், பாடல் கேட்க நேரம் ஒதுக்குறோம், அடுத்தவர்களிடத்தில் பேச நேரம் ஒதுக்குறோம். ஆனால் வேதாகமத்துக்கு என்று நம் நேரம் ஒதுக்குறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு 10 நிமிடத்தை தேவனுக்கு என்று நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்துவதற்கும் நம்மளுடைய வேதாகமம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், நமக்கு எச்சரிக்கையாக இருக்கும். அந்த வேதாகம வாசிப்புகள் எல்லாமே நாம் அதனுடைய ஆழங்கள் புரிந்து கொள்வதற்கு அது உறுதியாக இருக்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறதைப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷங்க தான் பாக்கியவானாகவும் பாக்கியவதியாகவும் இருக்க முடியும். அதனால் அவருடைய வேதத்தை அட்லீஸ்ட் இந்த 10 நிமிடமாவது உங்களால் அதிகாரமாக படிக்க முடியலனாலோ வசனமாகவாவது படிங்க. தினமும் இந்த 1 மணி நேரம் ப்ரேயரை எடுத்து ஒரு 10 வசனமோ இல்லை 15 வசனங்களோ உங்களால் முடிந்த நேரத்தில் அந்த 10 நிமிடத்தில் நான் ஸ்லோவாக தான்ப்பா படிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் வசனங்களாக படிங்க. அதிகாரமாக படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வசனங்களாக படித்து அந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னென்ன சொல்லுகிறார், என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார், என்ன வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிறார், என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்ததற்காக நன்றி சொல்லி இந்த அரை மணி நேரம் முதலாவது தேவனுடைய நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும். அடுத்த 5 நிமிடங்கள் தேவனுடைய பாடலை, ஒரு புதிய பாடலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாடலோ அதை பாடி தேவனை துதிக்க வேண்டும். 3ஆவதாக பாவ அறிக்கை. நம்மளுடைய மறைவான பாவங்களாக இருந்தாலும் சரி, யாரும் பார்க்கலையே என்று நினைத்திருக்கிற நாம் அதை தேவன் பார்க்கிறார் என்பதை உணர வேண்டும். அந்த பாவ அறிக்கையை செய்து அதை விட்டு தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். அடுத்த ஜபத்திலிருந்து அதை நாம் பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். நம்மளுடைய பாவ சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் மாற்றும்படி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்த 5 நிமிடங்கள் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை நாம் ஞாபகம் வைத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களிடத்தில் கேட்டது போல இன்று நம்மிடத்திலும் கேட்கிறார், நான் செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி சொல்லு என்று. ஹல்லேலூயா. அடுத்த 10 நிமிடமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். மீதியான அரை மணி நேர வார்த்தைகளை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த 1 மணி நேர ஜப குறிப்பில் எங்களுக்கென்று கொடுத்த இந்த அரை மணி நேர ஜபத்தில்
உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கவும், பாடல்களை பாடவும், நீ செய்த நன்மைகளை சொல்லவும், எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யவும், உம்முடைய வார்த்தைகளை படிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இரட்சகரே. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தகப்பனே, நாங்கள் இந்த 1 மணி நேரம் உமக்கென்று செலவிட எங்களுக்கு வழிவாசலை திறந்துடுங்க. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. யாரோ பக்கத்து வீடோ அக்கத்து வீடோ சொந்தக்காரங்களோ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக உம்மோடு பேசணும் ராஜா. அந்த 1 மணி நேரம் உமக்கென்று உட்கார எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. அப்பா, எங்கள் மனதில் நீங்கள் ஏவுதலை உண்டாக்கினதற்காக நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தமும் நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்க, உம்மை புகழ்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக நன்றி ராஜா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவரே நம்மோடு கூட இருக்கிற தேவன், என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உங்களை அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.